வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 9ஆம் தேதி 23/1/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய திதி திரையோதசி. இன்றைய யோகம் மரண யோகம். இன்று பிரதோஷம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் 3வது இடமான மிதுன ராசியில இருந்து ராசி அதிபதியான செவ்வாயால பார்க்கப்பட்டு சந்திர மங்கள யோகத்தோட செயல்படுறது இன்னைக்கு மிக மிக சிறப்பான நல்ல நாளா இருக்குதுங்க. பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். உங்களோட தயக்கம் எல்லாம் இன்னைக்கு மாறுங்க. ஒரு பெரிய மனிதரை வேலை விஷயமாகவோ பண விஷயமாகவோ போய் பார்த்து உங்க காரியங்களை முடிச்சுக்கணுங்கிறதுலையுமே ஒரு தயக்கம் இருந்திருக்கும். அந்த தயக்கம் எல்லாம் இன்னைக்கு விலகி அப்படி போய் பார்த்து உங்க காரியங்களை சிறப்பா முடிச்சுக்கிருவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். தன்னம்பிக்கையோட செயல்பட்டு எல்லா காரியங்களையும் சிறப்பா முடிச்சு நல்லபடியா முன்னேறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வேலை இடத்துலையும் உங்களோட பேச்சு திறமையால காரியங்களை வெற்றிகரமா செயல்படுத்தி பெரிய அதிகாரிகளோட பாராட்டப்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. நம்மளும் முன்னேறணும், எதையாவது செய்யணும் அப்படின்னு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்படி முன்னேறலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. உடன்பிறப்புகள்கிட்ட மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. மாணவர்களுக்கு இன்னைக்கு சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக தான் இருக்குது. உயர்கல்வியிலையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக நடக்கும். நண்பர்களாலையும் இன்னைக்கு நன்மைகள் நிறைய நடக்கிற அமைப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். எடுத்த காரியங்களெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. சூழ்ச்சி செய்கிறவங்கெல்லாம் சோர்ந்து போகிற மாதிரி உங்கள் சாதனைகளில் நீங்கள் வெற்றிகளை பெறுவீங்க. உங்களோட நேர்மை இன்னைக்கு பாராட்டுக்குரியதாக இருக்குங்க. கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேசி புகழடைவீங்க. காப்பி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். யாராவது ஒருத்தர் உங்களை குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் மனம் தளரவே மாட்டீங்க. எதையுமே தைரியமாக செஞ்சு வெற்றி நடை போடுவீங்க. வேலை இடத்துல கூட எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் கூட இன்னைக்கு சமாளித்து சரி கட்டிடுவீங்க. பொருளாதார ஏற்றம் சிறப்பாகவே இருக்குதுங்க. அடிக்கடி யோசனையில் மாத்திரம் போகாமல் இருக்கிறது நல்லது. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வீடு வாகனம் அதெல்லாம் உங்களுக்கு புதுசாக சிறப்பாக அமைகிற யோகம் இருக்குது. சிலர் பழைய வீட்டை காலி பண்ணிட்டு புதிய வீட்டுக்கு போகிற யோகம்லாம் இன்னைக்கு இருக்குது. மன மகிழ்ச்சியாக இருக்கும். சுகமான வாழ்க்கை. சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகும் வாய்ப்பு இதெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தைரியஸ்தானாதிபதியான சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதியான சுக்கிரனும் தனாதிபதியான புதனும் தனகாரகனான குருவால பார்க்கப்படுறது மிக மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். செல்வ நிலை நல்லாவே உயரும். புகழும் கூடும். குடும்பத்தில் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயர்வடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. உடன்பிறப்புகள் அதில் இளைய உடன்பிறப்புனால இன்னைக்கு நன்மை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. பெரியோரால் மதிக்கப்படுவீங்க. உங்கள் வார்த்தைகள்லையும் இனிமை கூடும். பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள்லாம் இன்னைக்கு முன்னேற்றமான புகழை அடைவாங்க. குடும்பத்தாரும் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க. பெண்களுக்கு நிறைய பணவரவு இருக்கும். நகை நட்டுக்கள் எல்லாம் இன்னைக்கு சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தாரோட கனவுகளை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பெற்றவர்களும் உங்களால் மகிழ்ச்சி அடைவாங்க. மாணவர்களுக்கு கல்வியோட நுணுக்கங்கள் எப்படிங்கிறத இன்னைக்கு புரிஞ்சு சிறந்த மாணவராக செயல்படுவீங்க. கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் பெறுவீங்க. நல்ல நண்பர்களோட பழக்க வழக்கங்களும் இன்னைக்கு இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க.
இன்னைக்கு பணம் பல வழிகளில் வரும். நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமடையும். மனசுல இனம் புரியாத மகிழ்ச்சி இருக்குங்க. மனசு பெரிய நிம்மதியோட சந்தோஷத்தோட இருக்கும். குதூகலமாக இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் வீட்டில் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு எதுலையுமே ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. எந்த வேலையை செஞ்சீங்கன்னாலும் ஒரு இடைஞ்சல் வரும். அதெல்லாம் சமாளித்து தான் நீங்கள் வெற்றி பெறணும். வீண் பழி கூட உங்ககிட்ட இருக்கலாம். உங்கள் மேலே ஒரு பழியை போடலாம். பணவரவுலையும் எந்த தடைகளும் இருக்காது. சண்டை சச்சரவுகளில் எதுலேயும் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு இன்னைக்கு காரியங்களை ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பாக முடியும். லாபங்கள்லாம் அதிகமாக தான் இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பணவரவு தாராளமாக இருக்குங்க. ஆரோக்கியம் நல்ல சீராகவே இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பிள்ளைகள் கூட உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதியான புதன் சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு. இருந்தாலும் 2க்கு அதிபதியான சந்திரன் 2க்கு 12ஆம் இடத்துல மறைகிறதுனால பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. ஆனா யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வாங்குறதுக்குள்ள பெரிய பாடாயிரும். இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால மன உளைச்சல் ஆகிற சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆன்மீகத்திற்காக அதிகமான செலவு செய்ய நேரிடும். சிலருக்கு வேலைகள் கூட இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு முடியும்னு நினைச்ச வேலை இன்னும் முடியாம நாளைக்குன்னு தள்ளி போய்கிட்டே இருக்கும். எந்த பொறுப்புகளையும் அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது சிறப்பா முடியும். பெண்களுக்கு அடுத்தவங்களோட விமர்சனங்களை பொருட்படுத்தாம உங்க மனசுக்கு எது சரின்னு பட்டதோ அதை செஞ்சு முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. குடும்பத்தாரோட பாராட்டை பெறுவீங்க. மாணவர்கள் பேச்சுல கருத்துக்கள் வெளிப்படும். கல்வியில ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. உங்களோட சொந்த விஷயங்களுக்காக அதிகமாக உழைக்க வேண்டியது வரலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறுங்க. பெரிய மனிதர்களோட உதவிகள் கிடைக்கும். இறைவனிடம் வைத்த கோரிக்கைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறும். உங்களோட வேண்டுதல்கள் பலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தொட்டது தொடங்கும். இன்று மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறும். ஆலயங்களுக்கெல்லாம் சென்று கோயில் தரிசனம் செய்வீங்க. வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. மனசு நிம்மதியாக இருக்கும். முன்னோர்களோட ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோரோட அன்பும் ஆதரவும் மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஏராளமான செல்வப்பெருக்கு உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பகைவர்களே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. உங்களை பார்த்தாவே உங்ககிட்ட சண்டை போடணுன்னே தோணாது. சமாதானமாக பேசுவாங்க. இல்லாட்டினா சந்தோஷமாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை அடைவீங்க. பொருள் வரவு தாராளமாக இருக்குங்க. இன்று வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெரூன். அதிர்ஷ்ட எண் 5, 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான 12வது இடத்துல இருந்தாலும் செவ்வாயால பார்க்கப்பட்டு சந்திர மங்கள யோகம் இருக்கிறது சிறப்பு. பொருளாதாரத்துல முன்னேற்றமான சூழல்கள் இருக்கும். செல்வ நிலையில எந்த குறையும் இருக்காது. வரவேண்டிய பணவரவு தாராளமாகவே இருக்கும். இருந்தாலும் விரயங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். உடல் கொஞ்சம் சோர்வா இருக்குங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் சிலருக்கு வரக்கூடும். மனம் காரணம் இல்லாம சஞ்சலப்படும். சிலருக்கு பணி இடத்துல மேல் அதிகாரிகளால தொல்லைகள் வரலாம். அவங்களால மன அழுத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. எதுலையுமே பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. பெண்களுக்கு பல விஷயங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். நடந்து போனதெல்லாம் நினைச்சு இன்னைக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிற சூழல்கள்லாம் இருக்கும். சில விஷயங்கள் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும். அந்த விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கடின உழைப்பு தான் உங்களுக்கு தேர்ச்சியை கொடுக்கும். எதுலையுமே ஜாஸ்தி எஃபர்ட் போட வேண்டியது வரும்.
ஆனால் தைரியமாக செயல்படுவீங்க. உங்களோட தைரியம் அதிகமாகவே இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு அரசாங்க நன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. உங்களோட கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அறிவான புத்திசாலித்தனமான கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க. முடிவுகளையும் தீர்க்கமாக எடுப்பீங்க. பணவரவில் எந்த தடையும் இருக்காதுங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். உத்தியோகத்தில் சிலர் ரொம்ப பெரிய நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இன்னைக்கு சம்பள உயர்வு, ப்ரமோஷன் போன்ற நிகழ்வுகள்லாம் இருக்கும். செய்கிற தொழில் கூட எதுவாக இருந்தாலும் அது நல்ல லாபத்தை கொடுக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். பணியிலையும் ஓய்வில்லாமல் செய்கிற சூழ்நிலைகள் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையில்லாத தொல்லைகள் இருக்குங்க. யாராவது நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது. ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு நடந்தால் கூட ஒதுங்கி போயிருங்க. மனசில் கவலைகள் தோன்றக்கூடும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். இன்னைக்கு பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானாதிபதி புதன் பார்க்கிறது சிறப்பு. இன்னைக்கு லாபத்துக்கு தகுந்த விரயங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் விரயங்கள் சுப விரயங்களாக இருக்குங்க. நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீங்க. சிலர் வீடு வாங்குறதுக்கு அல்லது வசதியான வீட்டுக்கு போகிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அதுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது. சிலர் வாகனங்கள் வாங்குறதுக்குரிய முயற்சியில் இருப்பாங்க. புதிய வாகனங்கள் சேர்றக்குரிய அமைப்பெல்லாம் இருக்குது. அசையும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு கைவினை பொருட்களால் லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலர் பெயிண்டிங் பண்ணுவாங்க. சிலர் வயர் கூட அதெல்லாம் பின்னுவாங்க. இந்த மாதிரி கைவினை பொருட்களால் இன்னைக்கு அதிகமான அதை நல்ல விலைக்கு விற்று நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மாணவர்கள் ஆசிரியர்கள் உங்களை முன்னுதாரணமாக காட்டி சிறந்த மாணவன்னு சொல்லி உங்களை பாராட்டுறதை நினச்சி உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்காக சக மாணவர்கள் செலவு செய்வாங்க. மக நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை தாங்க கொடுக்கும். பணத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பஞ்சாயத்து பிரச்சனையில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நல்ல முடிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வழக்குகள் நடப்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வை கொடுக்கும். மனசு நிம்மதியாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். சிலருக்கு தேவையில்லாத குழப்பங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படலாம். சிலர் உங்களை பார்க்க சொல்லிட்டு அவங்க அங்கே இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு அலக்களிக்கிற மாதிரி இருக்கும். அதனால மன உளைச்சல் ஏற்படலாம். பணம் தாராளமாக வருங்க. பணத்தை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேலவனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக நடக்குங்க. உறவினர்களாலையும் சரி, நல்ல நண்பர்களாலையும் சரி நிறைய நன்மைகள் நடக்கும். அவங்க உங்களை பாராட்டுறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மேலோர்களோட ஆசிகள் கிடைக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்தில் 10வது இடத்துல இருந்து கர்மஸ்தானாதிபதியான புதனால பார்க்கப்படுறது சிறப்பு. தொழில் எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாங்கிற யோசனையில் இருப்பீங்க. அதுக்குரிய முயற்சியும் வெற்றி அடையும். புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வேலையில் இருக்கிறவங்க அதிகமான சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதுக்காக இன்னொரு கம்பெனியில் முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முடிவை கொடுக்கும். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும்.
இது வரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகிற அளவுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறும். பெற்றோரோட அன்பும் நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். கல்வியில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. உங்களோட கௌரவமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். நண்பர்களால் உதவிகளையும் பெறுவீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேலனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையானது உங்களுக்கு தேவையான நேரத்தில் கிடைச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். மனசில் ஒரு இனம் புரியாத நிம்மதி இருக்குங்க. உங்களோட கவலைகள் கலக்கங்கள்லாம் மறையும். மனசில் இருந்த தயக்கம் நீங்கும். இன்னைக்கு சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. கோபப்படாமல் அமைதியாக பேசுங்க. யாருக்கிட்டையும் எடுத்த உடனேயே சண்டைக்கு நிற்காம கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மனசில் ஒரு கலக்கம் தோன்றும். பிரயாணங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். அடுத்தவங்க கிட்ட உங்களோட சிறப்பான விஷயங்களை சொல்லி பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகளை எல்லாம் சரி செய்வீங்க. உறவினரால் ஏற்பட்ட களங்கம் கூட இன்னைக்கு நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருந்து பாக்யாதிபதி புதனால பார்க்கப்படுறது சிறப்பு. முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு பெரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் இருப்பீங்க. பட்ட பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். பண பிரச்சனைகள்லாம் தீரும். இன்னைக்கு பேரும் புகழும் கிடைக்கும். வாரிசுகள் பற்றிய நல்ல தகவல்கள் வரும். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் நிறையா இருக்குது. பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பண புழக்கம் தாராளமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களும் நல்ல ஒற்றுமையோட மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பெண்களுக்கு இன்னைக்கு கோயில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறது, பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுறது அதெல்லாம் செய்வீங்க. உங்களோட எதிரிகளை வெல்லும் திறமை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு பெற்றவர்களுக்கு மதிப்பை தேடி தரக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்டை பெறுறது அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். சிலரோட தேவையில்லாத தலையீடு மாத்திரம் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மண்ணை தொட்டா கூட பொண்ணாகிற நல்ல நாளாக இருக்குதுங்க. ஏராளமான பணம் சம்பாதிப்பீங்க. யாரை கண்டும் பயப்படாத ஒரு ஊக்கம் உங்களுக்கு இன்னைக்கு பிறக்கும். பதவிகளும் மரியாதையும் கிடைக்கும். வேலை இடத்துலையும் உங்களுக்கு கௌரவம் அதிகமாகவே இருக்கும். பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். பொருள் வரவு நல்லா இருக்கும். புதிய நண்பர்களோட நெருக்கமான தொடர்பு இருக்கும். தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி நீங்கள் என்னைக்கோ செய்த உதவி உங்களுக்கு இன்னைக்கு அது கிடைச்சி நிம்மதியாக இருப்பீங்க. மனசில் ஒரு தெம்பும் தைரியமும் இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருப்பாங்க. பொது சேவையிலையும் அதிகமான நாட்டம் இருக்கும். பணம் பல வழிகளில் வரும். தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியுங்க. குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் ராசி அதிபதியான செவ்வாய் சந்திரனை பார்த்து குருமங்கள யோகம் செயல்படுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக போகாத அளவுக்கு வில்லங்கங்கள்லாம் சரியாகிற அமைப்பு இருக்குது. பேச்சுக்களில் ரொம்ப கவனமாக பேசுவீங்க. ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. உங்களுக்கே மனசில் ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்குங்க.
அந்த எச்சரிக்கை உணர்வை பின்பற்றி நடந்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம். உங்களோட வார்த்தைகளில் இனிமையாக பேசுனீங்கன்னா எந்த சண்டை சச்சரவுகளும் வராது. வார்த்தைகளை சிதற விட்டுறாம அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தலாம். பெண்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சி வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருந்தீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் வராது. மௌன விரதம் இருக்கிறதே நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. மாணவர்களுக்கு நண்பர்களோட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகள் நடக்கும் இடங்களில் இருக்காமல் ஒதுங்கி போயிட்டீங்கன்னாவே பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம். விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். உறவினர்களோட வருகை இருக்கும். அவங்களால வீட்டுக்குள்ளே எதையாவது ஒரு கலகத்தை உண்டு பண்ணி சிறு சலசலப்புகள் வரலாம். எதுலேயுமே கவனமாக இருங்க. குடும்ப ஒற்றுமை நல்லாவே இருக்கும். செய்கிற தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும். நண்பர்களும் தக்க சமயத்தில் உதவிகளை கொடுப்பாங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையில்லாத குழப்பங்களும் மறதிகளும் இருக்கும். சில பொருள்களை வச்ச இடம் தெரியாமல் தேடுவீங்க. சிலர் ஆவணங்களை கூட கைமறதியாக வச்சுட்டு ரொம்ப பயந்து குழப்பமாக இருப்பாங்க. பொருள் விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. இன்னைக்கு மன உளைச்சல் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். சிலருக்கு அவமானங்களும் ஏற்படலாம். கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்துக்குங்கிறதுனால பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும். வேலையாட்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்க. தொழிலில் கூட சிறிய நஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குங்க. அல்லது தொய்வு நிலை ஏற்படலாம். கவனமாக இருங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் 7வது இடத்துல இருக்கிறதும் குருமங்கள யோகம் சந்திரமங்கள யோகம்லாம் செயல்படுறதும் சிறப்பு. குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கும். கணவன் மனைவியிடம் அந்யோன்யமும் நல்லா இருக்கும். அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் யார் பெரியவங்க யார் சிறப்பாக பேசுறது அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். சிலர் ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தக்கூடிய சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. திருமணத்துக்காக காத்துக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும். சிறப்பான இடம் அமையும். அதற்குரிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கும். பெண்களுக்கு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. காணாமல் போன பொருளெல்லாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிடுவாங்க. பிள்ளைகளோட விஷயங்கள் உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய விதமாக இருக்கும். மாணவர்களுக்கு உங்களோட திறமைகள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பேச்சுக்கள் இனிமையாக இருக்கும். பேச்சு திறமையால் அடுத்தவங்களோட பாராட்டுக்களையும் பரிசுகளையும் பெறுவீங்க. மூல நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் சேரும். அல்லது அந்த சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகமாக இருக்கும். புதுமையான ஆற்றல்களும் அதிகாரங்களும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க. உங்களோட பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்களை உங்களோட பேச்சு திறமையால் நிறைவேற்றிக்கிற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. விருப்பம் போல செயல்படுவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களோட பேச்சில் ஒரு அறிவும் தெளிவும் இன்னைக்கு இருக்குங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். பொருளாதாரத்திலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும். காவல்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்னைக்கு முடிவு எடுக்கிறத மாத்திரம் இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வச்சிங்கன்னா எல்லாமே சிறப்பாக முடியும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு பிள்ளைகளால் மன நிறைவடையக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நிறைய பொருள் வரவு இருக்கும். செல்வந்தர்களோட நட்பு கூட சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இருக்கும். விவசாய பொருட்களால் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 7.
மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் 6வது இடத்துல இருந்து 6வது அதிபதியான புதனால பார்க்கப்படுறதும், லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பார்த்து சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கறதும் சிறப்பான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். சிறு குறு தொழில் செய்கிறவங்க, அதாவது சின்னதாக ஒரு தொழில் வச்சுருக்கவங்க கூட அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக பேங்க் லோன் அந்த மாதிரி வாங்கி அதை விரிவுபடுத்துகிற சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு அமையும். வியாபாரம் நல்லா நடந்து பெரிய வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் நல்லா சிறப்பாக இருக்குங்க. நாள்பட்ட வியாதிகள் குணமாகும். உடல்நிலையில் ஏதாவது ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சரியாகி நிம்மதியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு இன்பமான அனுபவங்கள்லாம் நிறையா இன்னைக்கு கிடைக்குங்க. சுகமான வாழ்வு உண்டாகும். பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது. வேலை இடத்துலையும் கௌரவமும் மதிப்பும் நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ போன்ற விஷயங்களில் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சக மாணவர்களோட உதவியும் இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும். சிலர் வெளியூர் பிரயாணங்கள்லாம் இன்னைக்கு நன்மை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக இருக்கும். பிரயாணங்களால் நன்மைகள் ஏற்படும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு அவசர முடிவுகளை எதுவும் எடுக்காம தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. தீர ஆலோசித்து நல்லபடியாக குடும்பத்தை கலந்து அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுக்கிறது சிறப்பாக முடியும். வண்டி வாகனங்களில் கூட கொஞ்சம் நிதானமாக போகிறது அவசியங்க. சண்டை சச்சரவுகள்ல இருந்து தூரமாகவே இருங்க. வார்த்தைகளை விடாதீங்க. வெள்ளை நிற ஆடைகள் இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க காவல் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அழகு சாதன பொருட்கள் விற்பனையெல்லாம் இன்னைக்கு அமோகமாக நடக்குங்க. பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பாக நடக்கும். லாபங்கள் அதிகமாகும். எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் இன்னைக்கு இருக்குங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதனால பார்க்கப்படுறதும் செவ்வாயால பார்க்கப்படுறதும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம். பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் திருமணத்தை முடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. அதற்குரிய வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்கும். முன்னோர்கள் செய்த புண்ணியமோ நீங்கள் செய்த புண்ணியமோ உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பலன்களை நிறைய கொடுக்கும். உங்களோட புண்ணிய காரியங்களுக்கு ஏற்ற பலன்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சொத்துக்களில் எந்த குறையும் இருக்காது. வருமானம் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க. இது வரைக்கும் இருந்த நிலை மாறி பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மாணவர்கள் தங்களோட நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகிற அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. ஸ்காலர்ஷிப் போன்ற உதவிகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அரசாங்க அனுகூலங்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரங்க காவல் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்குங்க. மனசில் இருந்த தயக்கமெல்லாம் நீங்கி தைரியமாக செயல்படுவீங்க. உங்களோட நல்ல எண்ணங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும். செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் வியாபாரம் நல்லா நடந்து நிறைய லாபத்தை கொடுக்குங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகும். பண பிரச்சனைகள் தீரும். பண பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். இன்னைக்கு பார்க்குறவங்க வியக்கிற அளவுக்கு உங்களோட முன்னேற்றம் இருக்குங்க. உடலில் தெம்பும் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. மனசும் தெளிவாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. சிலர் மொபைல் ஃபோன் அதெல்லாம் வாங்கலாம். சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம். தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் சேரும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு கையெழுத்து போடுற அமைப்பெல்லாம் இருக்குது.
உறவினர் அல்லது நண்பர் அல்லாத வேற்று மனிதர்களோட உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் 4ஆம் அதிபதியான புதன் பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு பழைய வீட்டில் இருந்தவங்க, அதாவது சின்ன வீட்டில் இருந்தவங்கெல்லாம் பெரிய வசதியான வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, வீடு வாங்குற கட்டிய வீடு வாங்குற அமைப்பெல்லாம் இருக்குது. சிலர் அப்பார்ட்மெண்ட் போன்ற வீடுகளை வாங்குவாங்க. சிலர் பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்குவாங்க. காரு, பைக்கு போன்ற விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். சுகத்துக்கு எந்த குறையும் இருக்காது. இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது. சிலர் பூமி பூஜை போடுறதுக்கு முன்னேற்பாடுகள் செய்வீங்க. மனசு நிம்மதியாக இருக்கும். சந்தோஷமும் செல்வ நிலையும் உயர்வாக இருக்கும். கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது. பெண்களுக்கு இன்னைக்கு குழந்தைகளால் நன்மையும் பெருமையும் அடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குதுங்க. வேலை இடத்துலையும் மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க. சகோதர ஒற்றுமை கூட நல்லா இருக்கும். மாணவர்கள் தாய்வழி உறவினரால் இன்னைக்கு உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கல்வியில் உயர்வும் அதிக மதிப்பெண்களும் பெறுவீங்க. நண்பர்களும் உதவியாக இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு வேலைக்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கும். சிலர் வேலை விஷயமா வெளியூர் போகிறதுக்குரிய சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். வீடு மாற்றம் சிலருக்கு ஏற்படலாம். பண வரவு நல்லாவே இருக்குங்க. மனசு நிம்மதியாக இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களோட நண்பர் அல்லாத அடுத்த மொழிக்காரங்க, அடுத்த ஸ்டேட்காரங்க உங்ககிட்ட ரொம்ப பாசமாக பிரியமாக இருப்பாங்க. அவங்களால நன்மைகள்லாம் நிறைய நடக்கும். புதுசாக பார்த்தவங்க மாதிரியே இல்லாமல் நல்லா பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அத்தியாவசிய பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. விலையுயர்ந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி சேரும். புதியவர்களோட அறிமுகம் இன்றைக்கி கிடைக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்றைக்கி எந்த விஷயங்களாக இருந்தாலும் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாமல் உங்களோட முக்கியமான விஷயங்களையோ ரகசியங்களையோ அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். அவங்க உங்களை குழப்பி விட்டுறக்கூடும். கவனமாக இருங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.